ராஜாங்கத்துக்கு நாளைக்கு நடக்கிற வழக்கு விசாரணையில் எப்படியாவது தண்டனை கிடைச்சிடும்னு சந்தோஷமாக இருக்கிற ஈஸ்வரிக்கும் போலீஸ்காரனுக்கும் முகத்தில் கரிய பூசுகிற மாதிரி சக்தி நேரில் வந்து ஆஜராகி எல்லாருக்குமா அதிர்ச்சி கொடுத்து ராஜாங்கத்தை இந்த வழக்கிலிருந்து காப்பாற்றினா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஜெனி அன்னைக்கு நைட்டு சக்தியோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, சக்தி உன்னை கொன்னவங்களை நான் சும்மா விடமாட்டேன் சக்தி. நாளைக்கு போய் கோர்ட்டில் நான் சொல்கிற சாட்சியில் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கணும். அந்தளவுக்கு நான் உறுதியாக இருக்கிற சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்க திடீர்னு வெளியில் கதவு டப்பு டப்புன்னு தட்டுற சத்தம் கேட்குது. உடனே ஜெனி பயந்து போய் என்னது யாரோ இந்த நேரத்துக்கு கதவை தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சரி யாருன்னு பார்ப்போம் அப்படின்னு ஜன்னலை திறந்து பார்த்தா வெளியில் நிற்கிறது சக்தி. அதை பார்த்து சக்தி நீயா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டே மறுபடியும் கேட்குறாங்க. உடனே வெளியில் நிற்கிற சக்தியோ அப்படியே முகத்துலலாம் ரத்த காயத்தோடையும் அதே சமயம் சட்டை வேட்டின்னு எல்லாமே சேரும் சகதியுமா மண்ணாக இருக்க அங்கே பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துட்டு யாராவது பார்க்குறதுக்கு முன்னாடி ஜெனி ப்ளீஸ் கதவை சீக்கிரம் தர அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜெனியும் இதோ வந்துட்டேன் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. அதே சமயம் உள்ளே வந்த உடனே கதவை லாக் போட்டுட்டு சக்தி ஜெனி நம்ம இங்கே இருக்க வேண்டாம் ஜெனி, சீக்கிரமாக ஓடிடுவோம். ஏன்னா இங்கே நான் உயிரோடு இருக்கிறேங்கிறது யாருக்காவது தெரிஞ்சிட்டா மறுபடியும் நம்ம ரெண்டு பேர்த்தையும் பிளான் பண்ணி ஏதாவது கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு சக்தி. அதே சமயம் சக்தியோட காலுக்கு கீழே உட்காந்துக்கிட்டு சக்தி நீ சாகலையா, உயிரோட தான் இருக்கியா, இது கனவா நிஜமா அப்படின்னு தலை முதல் கால் வர அப்படியே சக்தியை தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே சந்தோஷத்தில் அழுகிறாங்க ஜெனி. அதே சமயம் திடீர்னு வெளியில் இன்னொரு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ரெண்டு பேருமே திடீர்னு திகில் அடைஞ்ச மாதிரி பயந்துடுறாங்க. ஐயோ சக்தி என்ன இப்போ நீ பேசாமல் போய் ஏதாவது ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்க ப்ளீஸ், நீ உயிரோடு இருக்கிறேன்னு தெரிஞ்சா எங்கள் அப்பா ஆளுங்க உன்னை சும்மா விடமாட்டாங்க சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரை தடிச்சிட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாங்க. வெளியில் பார்த்தா கருப்பு நிற்கிறாரு. உடனே இவன் அந்த ராஜாங்க வீட்டில் அவரோட பையன் சேது கூடவே இருக்கிற சேதுவோட மாமா கருப்பு தானே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்னங்க வேணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலில் ஜெனி திட்டுறாங்க. உடனே கருப்பும் இதை பாருமா ஜெனி, நான் உன்கிட்ட ஒன்று பேசுறதுக்கு வந்திருக்கேன். நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் கெட்டவங்க கிடையாதுமா அப்படின்னு சொல்ல நீங்கள் கெட்டவங்களா நல்லவங்களாங்கிறது எனக்கு வேண்டாங்க. உங்கள் வீட்டில் அதுதான் அமைச்சர் பண்ணின வேலையே போதும். என் புருஷனை எப்படியோ கொன்னுட்டாங்க தானே, அது வரைக்கும் போதும் எனக்கு. இனிமேல் நானும் உங்களை நம்பி உள்ளே விட்டேன்னா என்னை கூட கொன்றுவீங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போங்க. காலையிலேயே நீங்கள் உங்கள் மாப்பிள்ளை கூட வந்தப்பவே நான் சொன்னேன்ல, எப்படியோ எல்லாருமா சேர்ந்து என்னோடய சக்தியை கொன்னுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சக்தி வந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, தெரிஞ்சால் சக்தியை கொன்னுடுவாங்கன்னு அப்படியே அங்கே கதவு டோருக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற சக்தியை பார்த்துக்கிட்டே பேசுகிறாங்க. உடனே கருப்பு சொல்கிறாரு, இதை பாருமா சக்தி, சத்தியமாக நீ நினைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு நாங்கள் கொடூரக்காரங்க கிடையாது. ராஜாங்க மாமாவும் அப்படியெல்லாம் ஒரு கொடுமையானவர் கிடையாதுமா. தயவு செஞ்சு நீ கதவை திறமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுவும் இந்த நேரத்துக்கு நான் வந்தது தப்பு தான் நியாயப்படி. ஏன்னா ஒரு பொண்ணு தனியாக இருக்கிற இடத்துக்கு இப்படி நடுராத்திரியில் வந்து கதவை தட்டி திறன்னு சொல்கிறது தப்பு தாங்கிறது எனக்கு தெரிஞ்சும் வந்திருக்கேன்னா நாளைக்கு காலையில் கோர்ட்டில் ராஜாங்க ஐயாவுக்கு எதிராக தீர்ப்பு, அதனால தான் அதை பற்றி பேச வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போவும் நீங்கள் எல்லாரும் சுயநலமாக தானே யோசிக்கிறீங்க. என்னோட நிலைமையில் நான் உயிருக்கு உயிராக நேசித்த என்னோட சக்தியை கொன்னது தப்பு இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்கள் ஐயாவை மட்டும் காப்பாற்றணும்னு ஏன் எல்லாரும் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே கருப்பு சொல்கிறாரு, காலையில் நானும் சேது மாப்பிள்ளையும் வந்தப்பவே உங்ககிட்ட பொறுமையாக பேசணும்னு நினச்சேன். ஆனால் நீ ரொம்ப ஆவேசமாக இருந்தமா, அதனால தான் கூட்டமாக வந்தால் உங்ககிட்ட உண்மை என்னங்கிறத நாங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி செஞ்சாலும் அதை அனுமதிக்கக்கூடிய மனநிலைமையில நீ இருக்க மாட்டேன்னு சொல்லி தான் தனியாக வந்த. ராஜாங்க ஐயா சக்தியை கொல்லலாமா அப்படின்னு சொல்ல சக்தி அப்படியே வெளியில வந்து கதவை திறக்கிறாரு. பின்னாடியே நின்றுட்டு இழுக்கிறாங்க ஜெனி. சக்தி நீ எதுக்கு வெளியில வந்த? நான் தான் உன்னை மறைஞ்சு நிற்க சொன்னேன்ல, நீ எதுக்கு இங்கே கதவு கிட்ட வந்து டோரை ஓப்பன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னது சக்தியா?
தம்பி நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு கருப்பும் பார்க்குறாரு. உடனே அண்ணே ஒரு நிமிஷம் உள்ள வாங்கண்ணே, வெளியில் நின்று பேச வேண்டாம் அப்படின்னு சக்தியும் கருப்பை உள்ளே இழுக்க, அதே சமயம் ஜெனி என்ன என்ன சக்தி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? உன்னை கொன்னவங்கள அவங்களோட வீட்டு ஆளுங்களை உள்ளே கூப்பிடுறையே, மறுபடியும் உன்னை கொண்டுட்டா நான் என்ன பண்ணுவேன் சக்தி? கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்படி பண்ணுறியே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி அழுக. உடனே இல்லை ஜெனி இல்லை, இவங்க வீட்டு ஆளுங்க யாருமே என்னை கொல்லலை, என்னை கொல்றதுக்கு முயற்சி செய்யலை, எல்லாமே பண்ணினது உங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்தி சொல்ல, உடனே ஷாக் ஆகிடுறாங்க. என்னது எங்கள் அப்பா மட்டும்தானா? அப்போ அன்னைக்கு நைட்டு அந்த ராஜாங்கம் அங்கே இருந்தாருன்னு சொல்லி அதான் சொன்னாங்கல்ல, அப்போ அவரும் தானே உன்னை கொல்றதுக்கு சேர்ந்து கூட்டணி அமைச்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு அங்கே ஜெனி சொல்ல, உடனே சக்தி சொல்கிறாரு, இல்லை ராஜாங்க ஐயா தான் என்னை காப்பாற்றி விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்தி சொல்கிறாரு. அப்போ ராஜாங்க ஐயா உன்னை கொல்லலையா? அவர் உன்னை காப்பாற்றி விட்டாரா? நீங்கள் என்ன சொல்கிறீனே எனக்கு புரியலை சக்தி அப்படின்னு சொல்ல, உடனே கருப்பு சொல்கிறாரு, இப்போ தம்பி சக்தி எனக்கு தெரியும் ராஜாங்க ஐயா யாரையுமே காப்பாற்றக்கூடியவர் தானே, யாரோட உயிரையுமே அவர் பறிக்கணும்னு என்றைக்குமே நினைக்க மாட்டார். அப்படி இருக்கிறவர் கண்டிப்பாக நீ உயிரோடு இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அந்த ஐயா எவ்வளவு கஷ்டப்படுறார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறார் கருப்பு. உடனே பக்கத்தில் நிற்கிற சக்தி சொல்கிறாரு, ஜெனி ஒரு நிமிஷம் கூட நம்ம தாமதப்படுத்தக்கூடாது, என்னோட உயிரை உங்கள் அப்பா அடியால் வச்சு குடலை உருவி மாலை போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்துக்கு ராஜாங்க ஐயா தான் வந்து என்னை காப்பாற்றினாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் என்னால் அங்கே அடி வாங்கி அங்கே ஜெயிலுக்குள்ளே செத்துக்கிட்டு இருக்கிறது, அதுவும் அணுவாக சித்திரவதையை அனுபவித்து கேட்குறதுக்கே சங்கடமாக இருக்குது. இப்போவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே ஜெனி இழுக்கிறாங்க. வேண்டாம் சக்தி வேண்டாம், இப்போ எங்கள் அப்பாவுக்கு நீ உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சா மறுபடியும் உனக்கு ரொம்ப பேராபத்து தான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே கருப்பு சொல்கிறாரு, ஆமாப்பா தம்பி, இந்த நேரத்துக்கு நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னா கண்டிப்பாக அங்கே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது, அதை விட ஒரு நல்ல தகுந்த இடம் நீ உண்மையை வந்து சொல்கிறதுக்கு வேற எதுவும் இருக்காது, அங்கே தான் உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த இப்போவே நான் சேது கிட்ட சொல்கிறேன்ப்பா, சேதுவும் இங்கே வந்தால் கண்டிப்பாக உன்னை காலையில் பத்திரமா கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நிச்சயமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கருப்பு சொல்கிறாரு சேதுக்கு ஃபோன் பண்ணி. உடனே சேதுவோ என்ன சொல்கிற, சக்தி உயிரோடு இருக்கானா? ஆமா இப்போவே நாங்கள் வந்துடுறோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவும் வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அங்கே சேது கருப்பு அதுக்கப்புறம் ஜெனி சக்தின்னு 4 பேருமே இருக்க, அதே சமயம் ஈஸ்வரி கோர்ட்டுக்கு சேது முன்னாடி அழுதுகிட்டே போகிறாங்க. மாமாவை எப்படியாவது வெளியில் எடுத்துடணும்டா சேது அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சுக்கிட்டே வர, உடனே சேதுவும் அமைதியாகவே இருக்காரு. அதே சமயம் சக்தியை கரெக்டாக வெளியில் காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு வந்திருக்கிற சேது எப்படியாவது அப்பாவுக்கு உள்ளே வந்து காட்சி சொல்லிடுவார் சக்தி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க, கரெக்டாக நீதிபதி முன்னாடி போலீஸ்காரங்க ராஜாங்கத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு அந்த மொட்டை போலீஸ்காரன் வாதாடிக்கிட்டு இருக்க, இல்லை இது எல்லாமே தப்பு, சக்தி இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிறுத்துறாங்க கருப்பு. அதை பார்த்துட்டு ராஜாங்கம் ஜட்ஜு போலீஸ்காரங்கன்னு ஷாக் ஆக, எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சக்தி சொல்ல ஜெனியோட அப்பாவை கைது பண்ண சொல்லி அங்கே உத்தரவு வருது. ஜெனியோட அப்பா ஈஸ்வரி அவங்களோட கூட்டாளிங்க மொட்டை பாஸ்னு எல்லாருமே வசமாக மாட்டுறாங்க. அதோட ராஜாங்கம் வெளியில் வர்றாரு. எல்லாருமா சேர்ந்து தமிழ்ச்செல்வி கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு முதல்ல அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேள்விப்பட்ட ராஜாங்கம் சொல்ல நேராக தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போகிறாங்க. திரும்பவும் தமிழ்ச்செல்வியை அழைச்சிட்டு வர்றக்கு. அதே சமயம் பெண் போலீஸார் ஈஸ்வரியை நடடி ஸ்டேஷனுக்கு என்ன திருட்டு வேலை பார்த்துருக்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு லத்தியால் அடிக்கிறாங்க.